நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி. தொடர்ந்து 12வது முறையாக தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பான அயர்ன் டோம் போன்ற அதிநவீன பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கும் இந்தியா. நாட்டிற்கான பாதுகாப்பு கேடயமாக மிஷன் சுதர்சன் சக்ரா முன்னெடுக்கப்படுவதாக பிரதமர் மோடி அறிவிப்பு. இந்திய தயாரிப்பு போர் விமானங்களுக்கான என்ஜின்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தல். பாதுகாப்பு தளவாடங்களுக்கு பிற நாடுகளை நாம் சார்ந்திருக்கக்கூடாது என்றும் உறுதி. எரிபொருள் பயன்பாட்டில் இந்தியா தற்சார்பு நிலையை அடைய வேண்டும் என பிரதமர் மோடி திட்டவட்டம். நாட்டின் அணுசக்தி மின்சார அளவு 10 மடங்கு உயர்த்தப்பட உள்ளதாகவும் ஆழ்கடல் ஆய்வுகள் துவங்கப்பட உள்ளதாகவும் பேச்சு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்து. பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், முப்படை தளபதிகள், வெளிநாட்டு தூதர்கள் பங்கேற்பு. வாகா எல்லையில் மெய்சிலிர்க்க வைத்த வீரர்களின் சாகச நிகழ்ச்சி. தேசபக்தி முழக்கங்கள் எழுப்பியபடி கண்டு ரசித்த மக்கள். வாகா எல்லையில் நடைபெற்ற தேசிய கொடி இறக்கும் நிகழ்ச்சி. பாகிஸ்தான் வீரர்கள் முன் ராஜநடை போட்ட இந்திய வீரர்கள். தற்போது 4 அடுக்குகளாக உள்ள ஜிஎஸ்டி வரிமுறையை 2 அடுக்குகளாக மாற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல். 12%, 28% ஆகிய வரி அடுக்குகளை நீக்கிவிட்டு 5% மற்றும் 18% அடுக்குகளை மட்டும் தொடர திட்டம். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி தேசிய கொடி ஏற்றினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தியாகிகளுக்கான ஓய்வூதியம் உயர்வு உள்ளிட்ட 9 அறிவிப்புகளை சுதந்திர தின உரையில் வெளியிட்டார் முதலமைச்சர். மலைப்பகுதிகளில் பேருந்துகளில் பயணிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு விடியல் பயண திட்டமும் அறிவிப்பு. முதல் அறிவிப்பு: மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு: மாநில அரசு விடுதலை போராட்ட தியாகிகள் குடும்பங்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டின் மலைப்பகுதியில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து அளித்த ஆளுநர் RN ரவி. திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்த நிலையில் அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சியினர் பங்கேற்பு. சென்னை ஆழ்வார்பேட்டை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் தூய்மை பணியாளர்கள் சங்கத்தினர் சந்திப்பு. காலை இலவச உணவு, வீடு வழங்குவதில் முன்னுரிமை உள்ளிட்ட புதிய திட்டங்களுக்கு நன்றி தெரிவித்தனர். சர்வீஸ் எல்லாம் திருப்தி எல்லாருக்கும் கேட்கவே செஞ்சிருக்கிறோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டம் கணியம்பாடியில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்கள் பாதிக்கப்படும் போது தேவையான நிவாரணங்களை அதிமுக தொடர்ந்து பெற்றுத் தருவதாக பேச்சு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் 46 பிரச்சினைகளை பட்டியலிட்டு அதற்கு தீர்வு காண்பதாக திமுக அரசு பொய் சொல்கிறது. ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் 46 பிரச்சினைகள் இருப்பதாக முதலமைச்சருக்கு தெரிவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். பேரை வச்சுட்டாரு, உங்களுடன் ஸ்டாலின் ஒரு பேரை வச்சு ஊரூரா போய் அது கட்சியை சேர்ந்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் இதை பிரபலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அரசு ஊழிகளை பயன்படுத்தி வீடு வீடா போய் இதுல 46 பிரச்சனை இருப்பதாகவும், இந்த 46 பிரச்சனையை நீங்க சுட்டி காட்டினா அதை உடனடியா இந்த திராவிட மாடல் அரசு
சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு சொல்லி தீர்வு காணப்படும் என்று ஒரு பொய்ய பகிரங்கமா சொல்லியிருக்கார். 46 பிரச்சனை இருப்பதாக 4 ஆண்டுகள் கழித்து தான் முதலமைச்சருக்கு தெரியும். ஆட்சி முடியும் தருவாயில் தாயுமானவர் என்ற திட்டத்தை விளம்பரத்திற்காக திமுக அரசு தொடங்கியுள்ளதாக இபிஎஸ் விமர்சனம். 2020 அதிமுக ஆட்சியில் நகரும் நியாய விலைக் கடைகள் தமிழகமெங்கும் தொடங்கி வைக்கப்பட்டதாக விளக்கம். நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் சென்னையில் காலமானார். உடல் நலக்குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. இல கணேசனின் மறைவையொட்டி அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக பாஜகவின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து. நெல்லையில் 17ஆம் தேதி நடைபெறவிருந்த கட்சியின் பூத் கமிட்டி மாநாட்டையும் ஒத்திவைப்பதாக நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு. தனது குடும்பத்தினருடன் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள ராமதாஸ் இல்லத்திற்கு சென்றார் பாமக தலைவர் அன்புமணி. தாயார் சரஸ்வதிக்கு பிறந்த நாள் என்பதால் ஆசி வாங்க சென்றதாக தகவல். முதலமைச்சருடனான தூய்மை பணியாளர்களின் சந்திப்பு திமுகவின் நிலைய கலைஞர்களை வைத்து நடத்தப்பட்ட நாடகம் என அன்புமணி விமர்சனம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி உண்மையான மகிழ்ச்சியை ஏற்படுத்துமாறு வலியுறுத்தல். மதுரையில் வரும் வியாழனன்று நடைபெறும் தாவேக மாநாட்டில் தொண்டர்களுக்கு வழங்க 5 லட்சம் குடிநீர் பாட்டில்கள் தயார். தொண்டர்கள் அமரும் பகுதியிலேயே குழாய் மூலம் குடிநீர் வழங்கவும் ஏற்பாடு. ஜம்மு காஷ்மீரில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மோப்பநாய் உதவியுடன் தேடும் மீட்புக் குழுவினர். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60ஆக உயர்ந்த நிலையில் காணாமல் போன 100க்கும் மேற்பட்டோரின் நிலை குறித்து குடும்பத்தினர் அச்சம். திரையுலகில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்த நடிகர் ரஜினிகாந்திற்கு பிரதமர் மோடி வாழ்த்து. ரஜினியின் மாறுபட்ட வேடங்கள் தலைமுறைகளை கடந்து மக்களின் மனதில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாக புகழாரம். வெளியான முதல் நாளிலேயே 151 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்தது ரஜினியின் கூலி திரைப்படம். தமிழ் சினிமா வரலாற்றில் முதல் நாளில் 150 கோடி ரூபாய் வசூலை கடந்த முதல் திரைப்படம் என சாதனை.